வணக்கம். நான் உங்கள் ராமன். ஒரு புத்தகத்தை படிக்க யோசித்தேன். புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். முதல் பக்கமான முன்னுரையானது எனக்காக இருந்தது போல் தெரிந்தது. பிறகு அந்த புத்தகங்களின் பக்கங்களை ஒவ்வொன்றாக திருப்பி திருப்பி படித்தேன். அந்த புத்தகத்தின் கடைசி பக்கமான முடிவுரையை நன்கு படித்த நான், அது முற்றிலும் எனக்கானது இல்லை என்று உணர்ந்தேன். முற்றிலும் எனக்காக இல்லை என்று அந்த புத்தகத்தை உணர்ந்த நான், பிறகு நானே ஒரு புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகத்தின் முதல் பக்கமான முன்னுரையும் எனக்காக இருந்தது. அந்த புத்தகத்தின் கடைசி பக்கமான முடிவுரையும் எனக்காக இருந்தது. ஏனெனில் நான் எழுதிய அந்த புத்தகத்தில் முன்னுரையும் நானே, முடிவுரையும் நானே. அதாவது ஒரு தொழிலில் நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் அது யாருக்கோ ஒருத்தருக்கு சொந்தமான தொழில் தானே. அதில் இருக்கிற உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கானது. அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் ஒரு இடத்துல தொழில் செய்யுங்க. அது யார்கிட்டையும் நீங்கள் கூலியாளாக செய்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கிற நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி யோசிக்கும் போது நீங்களே ஒரு தொழில் தொடங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த தொழிலுக்கு லாபமும் நீங்களே, நஷ்டமும் நீங்களே. அதனால் நான் திரும்பவும் சொல்லியிருப்பேன், புத்தகங்கள் உங்களுக்கு சொந்தமாகலாம், அதில் உள்ள எழுத்துக்கள் உங்களுக்கு சொந்தமில்லை என்பதை நீங்கள் உணருங்கள்.